ஆத்ம நமஸ்தே. நான் உங்க வித்யா பேசுறேன். இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு டிரான்சிட் நடைபெறுது. மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு நுழையும் குரு அங்கு உச்சம் அடைகிறாரு. அங்கிருந்து 5ஆம் பார்வையா விருச்சக ராசியையும், 7ஆம் பார்வையாக மகர ராசியையும், 9ஆம் பார்வையாக மீன ராசியிலையும் பார்வையிடுறாரு. இதனால நிறைய ராசிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு தான் சொல்லணும். இதுல எந்தெந்த ராசிக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள், எந்த காலகட்டத்துல கவனமா இருக்கணும், அதாவது ஜூன் 2026 இருந்து அடுத்த ஆண்டு ஜூன் 2027 வரைக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள், எந்த இடத்துல கவனமா இருக்கணும்ன்றதை ஏற்கனவே குரு பெயர்ச்சி பலன்கள்ன்ற வீடியோ கொடுத்துருக்கேன். போய் பாருங்க, உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும். அந்த வகையில இந்த மாதத்துல இன்னும் சில கிரகங்களின் மாற்றங்கள் நிறைய பலன்களை உண்டு பண்ணுது. இதெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்கள்ன்றது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. மகர ராசியினருக்கு இந்த ஜூன் மந்த் ராசி பலன்கள் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னா, கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது உங்களுடைய ராசி அதிபதி சனி உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துல செவ்வாய், அதாவது உங்க வீட்டுல உச்சம் அடையக்கூடிய கிரகமான செவ்வாய் உங்களுக்கு 4ஆம் இடத்துல வலுவா இருக்கிறாரு. அடுத்ததா இந்த மாத முற்பாதையில பாத்தீங்கன்னா சூரியன் 5ஆம் இடத்துல ரிஷப வீட்டுல இருக்கிறாரு. ஜூன் 15க்கு அப்புறம் அவர் 6ஆம் இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு. அது அப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூன் 23 வரைக்கும் உங்களுடைய யோகாதிபதியான புதன் அவருடைய 6ஆம் வீட்டான மிதுன வீட்லயே ஆட்சி புரியுறாரு. அதுக்கப்புறம் ஜூன் 23ல பாத்தீங்கன்னா உங்க வீட்டையே பார்வையிடுறாரு. இதுல முக்கியமான இடம் 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல யாரு இருக்கா? குரு உச்சம் அடைந்து இருக்கிறாரு. அதே மாதிரி ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து சுக்கிரனும் அந்த இடத்துல இணைவு பெறாரு. இது எப்படி தெரியுங்களா? குருவும் சுக்கிரனும் ரெண்டுமே சுப கிரகங்கள். இதுல குரு உங்களுக்கு யோகாதிபதியா இல்லாம இருந்தாலும் சரி, அவரு சுப கிரகம், அவரு நல்லதை மட்டும்தான் செய்வாரு. இதுல உங்களுடைய யோகாதிபதியான சுக்கிரனும் அந்த இடத்துல இணைவு பெறாரு. உங்களுக்கு ரெட்ட லாபம் தாங்க சொல்லணும். குரு மட்டும் பார்வை செய்தாலே உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை, நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குதுன்றத நான் குரு பெயர்ச்சி பலன்கள்ல சொல்லியிருந்தேன். ஸோ மகர ராசினர் யாராவது குரு பெயர்ச்சி பலன்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்க. நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அது மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, இந்தந்த டைம்ல இந்தந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கரெக்டா பயன்படுத்திக்கணுன்ற மாதிரியான கரெக்டான அந்த டைமிங் டேட்டோட அந்த வீடியோஸ் கொடுத்துருக்கேன். போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதுல இந்த ஜூன் மந்த்ல பாத்தீங்கன்னா 2 சுப கிரகங்களும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து உங்களை பார்வையிடுறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகுதுன்னு தான் சொல்லணும். நல்ல எண்ணங்கள் இருந்தாலே போதுங்க, நல்ல விஷயங்கள் அப்படியே நடைபெறும் அப்படின்றது பெரியவங்க சொல்லி கேட்டிருப்போம். குரு 7ஆம் இடத்துல பார்வையிடுறாருன்னும் போது அந்த இடத்துல எந்தவித சந்தேகமும் கிடையாது, நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் உற்பத்தி ஆகும். ஆக மகர ராசினர் எப்பவுமே சரி உழைப்புக்கு பெயர் போனவங்க தான். அவங்களுடைய ராசி அதிபதி சனி 3ஆம் இடத்துல நுழைஞ்சது பாத்தீங்கன்னா நிறைய முயற்சிகள் எடுத்திருப்பாங்க. இப்போ அந்த முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்வையிடுறாரு. உங்களுக்கு லாபஸ்தானமான 16ஆம் இடத்தையும் குரு பார்வையிடுறாரு. உங்க ராசியையும் பார்வையிடுறாரு. நீங்க எந்த மாதிரியான முயற்சிகள் இத்தனை நாளா எடுத்துட்டு இருந்தீங்களோ இப்பவும் அதை தொடர்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல லாபங்கள், அதுவும் இரட்டை லாபம் இந்த ஜூன் மாதத்துல. ஓகேங்களா? சோ ரெட்டை லாபத்தோட சூப்பரா இருக்கு. 6ஆம் இடத்துல புதன் இருக்காரேம்மா, 6ஆம் இடத்துல இருந்து என்ன பண்ண போறாருன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்களை அழகா உங்களுக்கு கத்து கொடுக்க போறாரு. உங்களுக்கு கரெக்டான சப்போர்ட்ன்றது உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதி தானே புதன். அதனால அவரோட சப்போர்ட்ன்றது பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில, உங்களோட வேலை தொழில்ல ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கதான் போகுது. அதனால மகர ராசினர் இத்தனை நாள் எனக்கு எதுவுமே சரியா அமையல, எனக்கு 7.5 சனி முடிஞ்சும் ஒரு விடிவு காலமே தொடங்கல, இன்னமும் நான் ஸ்ட்ரகிள்ஸ்ல தான் இருக்கிறேன்னா நீங்க இன்னும் முயற்சிகள் எடுத்து வைக்கலன்னு அர்த்தம். நீங்க முயற்சிகள் எடுத்து வைக்கிறீங்க, நீங்க புதுசா ஒண்ணுத்துல இன்வால்வ் ஆகுறீங்க அப்படின்னும் போது அதுல உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். உங்களுடைய பேரு டெவலப் ஆகும். எஸ், உங்க பேரை சொன்னாலே எல்லாருக்கும் தெரியற மாதிரி நீங்க புகழின் உச்சிக்கு கூட போகலாங்க. உங்க சுற்று வட்டாரத்துல, உங்க சரௌண்டிங்ஸ்ல
உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கண்டிப்பா உண்டாகுது. மகர ராசியினர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு தான் சொல்லுவேன். நான் எப்பவுமே எல்லா ராசிக்கும் சொல்றது என்னன்னா, நேரம் நல்லா இருக்குன்னா தூங்கிடாதீங்க. நேரம் நல்லா இருக்குப்பா, நிம்மதியா தூங்குறேன் அப்படின்ற மாதிரி இல்லாம, நேரம் நல்லா இருக்கு, இப்ப புது முயற்சிகளை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க முயற்சிகள் எடுங்க. அதற்கான வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க. அப்படி பயன்படுத்தும் போது மட்டும்தான் உங்க லைஃப்ல நல்ல சேஞ்சஸ் வரும். நேரம் நல்லா இருக்கு, நான் இப்பவாவது நிம்மதியா தூங்கிக்கிறேன், தூங்கி அந்த காலத்தை கடத்தினா நேரம் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் தூங்க முடியும். நேரம் நல்லா இல்லைன்னா அப்ப 2 கஷ்டம் பண்ணோம்ல, இன்னும் கஷ்டம் அதிகமா இருக்கும்ல. அதே இந்த நேரத்துல நீங்க வேக வேகமா ஓடுங்க. உங்களுடைய முன்னேற்றத்துக்கான முடிவுகளை அதிகமா எடுங்க. முயற்சி எடுங்க. முயற்சிகள் தான் உங்களுக்கு சக்சஸ கொடுக்கும். மகர ராசினர் உழைப்புக்கு பெயர் போனவங்க தான். ரொம்ப அதிகமா எஃபோர்ட் போடுவாங்க. அவங்களுக்கான பெட்டர் ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கலைனாலும் சரி, அதிக எஃபோர்ட் போடக்கூடியவங்க தான். ஆனா சில பேர் என்னன்னா, அந்த ராசி அதிபதி சனி மாதிரியே சில இடத்துல மந்தமா செயல்பட தொடங்கிடுறாங்க. அந்த மந்தத்தை ஒழிஞ்சாலே சரி, உங்களுக்கு அவ்வளோ வெற்றிகள் குவியும். பொறுமையானவங்க தான், பொறுமையா செயல்படக்கூடியவங்க தான் மகர ராசினர். அந்த பொறுமையிலும் நிதானமா நகர்ந்துட்டே இருங்க. நகர்ந்துட்டே இருக்கும்போது உங்க வெற்றி, உங்களுக்கான வெற்றி உங்களுக்காக மட்டும்தான் காத்துட்டு இருக்கு. அதை யாராலையும் தட்டி பறிக்க முடியாது. அந்த வெற்றிக்கான நேரம்ன்றதுதான் இந்த குரு மாற்றம்ன்றது சொல்லணும். இந்த குரு மாற்றம் அவ்வளவு யோகங்களை காத்துட்டு இருக்குங்க. வேலை தொழில்ல ஏதாவது நீங்க ஒரு புது முயற்சி எடுக்கிறீங்க, புது மாற்றம் ஏற்படணும்னு காத்துட்டு இருக்கீங்க. எஸ், உங்களுக்கு இந்த மந்த்லும் சரி, இது இனி வரக்கூடிய 3-4 மாதங்களும் சரி, ரொம்பவே நல்லா இருக்கு. பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்குது. அதுவும் 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாருன்னும் போது கண்டிப்பா உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகத்தோட உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாருன்னும் போது, அப்ப நீங்க மேரேஜுக்காக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நல்ல அலைன்ஸாவே வருங்க. இந்த ஜூன் மந்த்ல நல்ல அலைன்ஸ் வந்து சேரும். ஸோ இந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டுறாதீங்க. இந்த மந்த்ல உங்களுக்கு நல்ல அலைன்ஸ் வரல, இந்த மந்த்ல வர அலைன்ஸை நீங்க எனக்கு இது வேணாம்ப்பான்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இன்னொரு முறை இந்த மாதிரியான அதிர்ஷ்ட வாய்ப்பு வருமானது தெரியாதுங்க. ஏன்னா குருவும் சுக்கிரனும் உங்க வீட்டை பார்வையிடுறாங்க, உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாங்கன்னும் போது பாத்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அலையன்ஸ் கண்டிப்பா வரும். நீங்க ஆசைப்படக்கூடிய, எனக்கு இந்த மாதிரிலாம் வந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஆசைப்படுறீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான அலைன்ஸே வரும். அது உங்களுடைய சுய ஜாதகத்துல அதற்கான கொடுப்பனை இருந்ததுன்னா கண்டிப்பா முடிஞ்சிடும். ஓகேங்களா? சோ அதுக்கு நம்ம சுய ஜாதகம் பார்க்கணும். சோ மகர ராசினருக்கு குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது எஸ், ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, மகர ராசினருக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அங்கிருந்து உங்களுக்கு 9ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்வையிடுறதுனால பாக்கியங்களை அள்ளி வழங்குது. சொத்து ஏதாவது வாங்கணுன்ற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்கன்னா எஸ், அதற்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. மகர ராசினர் இந்த ஜூன் மாதத்துல நல்ல லாபங்களை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு 3ஆம் இடத்தையும் 16ஆம் இடத்தையும் குரு பார்வை நல்ல அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணுதுன்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள்.